போக்சோ அப்படின்னா குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது குழந்தையை தாண்டி அந்த குழந்தையுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை யாராவது பார்த்த விட்னஸாக இருக்கட்டும், இல்லை தாமாக முன் வந்து எடுக்கக்கூடிய சுமோட்டோ கேசஸாக இருக்கட்டும். பட் குழந்தைங்க அப்படின்னும் போது அந்த செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கா இல்லையா? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அகெயின் அந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டது இல்லையா? அதில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நம்மளே பார்த்துருப்போம் அந்த வீடியோஸ் எல்லாமே. இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, அதற்கான பனிஷ்மெண்ட் வேணும். எந்த ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலுமே அதை பிளர் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை ஏன் பண்ணலை? ஓகே, இப்போ குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இந்த குட் டச் பேட் டச்ங்கிறத தாண்டி இப்போ நோ டச் அப்படிங்கிறதான் வேணும். நிறைய பேர் பேசிக்கிட்டு ஒரு காலத்தில் நம்முடைய சமூகம் அப்படிதானே இருந்தது. இந்த வீடியோ மட்டும் போதுமானதா எஃப்ஐஆர் போட இல்லை கம்ப்ளைண்ட் எடுக்க அப்படின்னு கேட்டால் எஸ், இது நார்மலைஸ் ஆக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம ஸ்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு பெண் குழந்தைய தொடக்கூடாது, இது சரி தவறுன்றதை தாண்டி மொராலிட்டி வைஸ் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி டபுள் மீனிங் சாங்குக்கு டான்ஸ் ஆடலாம்? போக்சோ இஸ் சம்திங் ஃபார் போத், ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம். ஓகே, உனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீ வெளியில வாமான்னு சொல்றதுக்கு பதிலாக அதே செஷன்ல அந்த ஆண் பிள்ளையை உட்கார வச்சு நீ டச் பண்ணாதான்னு கிடையாது. ஓகே, நீ டச்சே பண்ணலனாலுமே நீ என்ன அயோத்தி ராமர் கோவில் நடந்த திருட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திருட்டில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவு ஏதாவது வழக்கறிஞர்கள் ஆஜரானா 5 லட்சம் வரைக்கும் அபதாரம் விதிப்போம்னு சொல்லி அயோத்தி பார் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இவ்வளவு ரேப் கேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு போஸ்கோ கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு இதுக்கு வந்து இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு சொன்ன மாதிரி இல்லையே. எந்த இடத்துல வந்து கடவுளை விட நம்மளுடைய பெண்கள் வந்து தாழ்ந்தவங்களா இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் நம்ம நினைக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இந்த போக்சோ சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு லவ் மேட்டராக இருந்தால் கூட பெற்றோர்களால் போக்சோ வழக்காக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். கூட இப்போ நம்ம வந்து பார்த்தோம், முதல்வரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பண்ணது, அதுவும் வந்து போக்சோ வழக்கா பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் சொல்லலாம். சிஎஸ் அகெயின் இந்த போக்சோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் இப்போ அடல்ட்டுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம கன்சென்ட் இருக்கா கன்சென்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எஸ், ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமையே வந்துட்டு உங்களை பார்க்குறதோ வைக்கிறதோ தவறுன்ற ஒரு விஷயம் இருக்குது. விச் மீன்ஸ் அங்கே கன்சென்ட் இருக்கா இல்லையான்றது விச் அது கிளியராக இருக்கிற பட்சத்தில் அதுக்குண்டான தண்டனை அப்படிங்கிறத நோக்கி போகும். அது லைக் அப்ரப்டாக லைக் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் கீழே வந்துடும். பட் போக்சோ சம்திங் என்ன அப்படின்னா, அகெயின் குழந்தை விக்டிம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா, பிட்வீன் அ சைல்டு அண்ட் அ விமன் நம்ம பார்க்கணும். ஒரு விமன் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த விமன் தான் இங்கே கம்ப்ளைனண்ட்டாக வருவாங்க. பட் போக்சோ அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது குழந்தையை தாண்டி அந்த குழந்தையுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை யாராவது பார்த்த விட்னஸாக இருக்கட்டும், இல்லை தாமாக முன் வந்து எடுக்கக்கூடிய சுமோட்டோ கேசஸாக இருக்கட்டும், இது விமன்லேயும் நடக்கும். ஓகே, பட் குழந்தைங்க அப்படின்னும் போது அந்த செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கா இல்லையா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த லீகல் வேலிடிட்டியை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவர் அகைன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் மினிஸ்டர் விஸ்வநாதன் அவர்கள், மேலூர் தொகுதி இல்லையா, இது உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லையா. ஏன்னா அவர் தொடர்ந்து 2 சர்ச்சை இருந்தது. ஒன்று வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் டபுள் மீனிங்கான சாங்குக்கு டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா ஐ திங்க் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியும், நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நம்ம ஒரு டான்ஸ் ஒரு கல்ச்சுரல்ஸ்னாலே ஸ்ட்ரிக்ட்லி வந்து சினிமா மூவி சாங்ஸ் அலவுட் கிடையாது இல்லையா. ஸோ ஆனால் இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்படுற ஒரு விஷயமாகவே இருக்குது இந்த இடத்துல. அது தொடர்ந்து ஒரு பக்கம் சர்ச்சையாகவும் எழுந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. இல்லை இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது அடுத்தது பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அவர் முதல்ல அதில் ஒரு சர்ச்சை ஆச்சு. அதனை தொடர்ந்து அகெயின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அகெயின் அந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டது இல்லையா. அதில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது அவர் நம்மளே பார்த்துருப்போம் அந்த வீடியோஸ் எல்லாமே. இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அகெயின் அவங்க திமுக தரப்புல இருந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, செக்ஷன் 11, 12 and 23 ஆஃப் போக்சோ இதில் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு விஷயம். ஓகே, விச் மீன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, அதற்கான பனிஷ்மெண்ட் வேணும். கூடவே எந்த ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலுமே அதை பிளர் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை ஏன் பண்ணலை அப்படிங்கிறது, இதற்கு வந்து கலெக்டிவாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இது 3 செக்ஷன் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பண்ணாங்க. இல்லை நம்ம இன்னொன்றும் பார்க்கணும், மெயினாக போக்சோனாலே செக்ஷன் 7 ஆஃப் போக்சோ ஆக்ட். ஓகே, விச் மீன்ஸ் செக்ஷுவல் இன்டென்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. செக்ஷுவல் அசால்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் செக்ஷுவல் இன்டென்ட்டோடு அதை பண்ணாரா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா
எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் அசால்ட். ஓகே, அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித்தவுட் பெனிட்ரேஷன் ஆர் வித் செக்ஷுவல் இன்டென்ட். என்னன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொண்ணை வந்து பார்க்குற பார்வை வந்து காமத்தோடு இருந்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, விச் மீன்ஸ் அவங்க இன்டென்ஷன் தப்பாக இருக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு க்ரைமே எப்படி அந்த இடத்துல ஃபைனலாக ஒரு கால்குலேஷன் கொண்டு போகப்படும் அப்படின்னா மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் இல்லாமல் ஒரு க்ரைமே அங்கே நடக்காது இல்லையா. ஸோ இங்கே அதுதான் பெரிய டிபேட்டபிளாக இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த இடத்துல. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், அந்த குழந்தை வந்து லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியலை இல்லையா. அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க குழந்தை வந்து இப்படி ஒதுங்கின மாதிரி தெரிஞ்சுது, இந்த குழந்தை வந்துட்டு லைக் கையை வச்சு இது பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த காலை தொடுறது, சொடக்கு எடுக்கிறது, அதெல்லாம் அவர் பண்ணுறாரு. இவர் என்ன அப்படியே விளக்கம் கொடுத்துருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னா, இதை வந்து ஊடகங்கள் வந்து தப்பாக சித்தரிக்கிறாங்க, விச் மீன்ஸ் எனக்கு இது வருத்தமாக இருக்குது. நான் வந்து ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாகத்தான் வந்து அந்த இடத்துல நான் போய் மயங்கி இருந்த குழந்தைக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சொடுக்கு எடுத்து விட்டேன் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது வந்து பெரிய கேப் இருக்குது இந்த இடத்துல இல்லையா. ஸோ அகெயின் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு அகெயின்ஸ்ட் இந்த வீடியோ மட்டும் போதுமானதா எஃப்ஐஆர் போட இல்லை கம்ப்ளைண்ட் எடுக்க அப்படின்னு கேட்டால் எஸ், யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு வீடியோ வருது அப்படின்னா எஸ் இது போதுமான ஒரு விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போவதற்காக. ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே விச் டசன்ட் மீன் தட் யார் மேலே போடப்பட்டிருக்காங்களோ அந்த பர்சன் கில்ட்டுன்றது கிடையாது. எஃப்ஐஆர் இஸ் சம்திங் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்காக. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதில் இருக்கக்கூடிய எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் அவர் கில்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே கொண்டு வரப்படுவார். ஓகே, பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எஸ் வீடியோ வெளியே வந்தாச்சு, எல்லாமே நடந்தாச்சு. ஒரு வேளை இதில் அந்த குழந்தையுடைய பெற்றோரோ, அது அம்மா அப்பா யாராக இருந்தாலும், இல்லை அந்த குழந்தையோ, இவங்கெல்லாம் உள்ளே வந்து சொல்கிற பட்சத்தில் அது வந்து இன்னும் அதோட வேல்யூ அப்படிங்கிறது ஜாஸ்தியாக மாறும் அந்த இடத்துல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டில் அந்த குழந்தைகிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம் குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் லீகாலிட்டி தாண்டி நம்ம மொராலிட்டி வைஸும் பார்க்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஏன் திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இது நார்மலைஸ் ஆக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம ஸ்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு பெண் குழந்தைய தொடக்கூடாது, பெண் குழந்தை பக்கத்தில் போய் தவறாக வந்து ஒரு எண்ணத்தோடு உட்காரக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஸ்டில் வந்து அந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற லைனை பிடிச்சிட்டே நம்ம நிற்கிறோம் இல்லையா. ஸோ நாளை பின்ன இது சொசைட்டியில் அந்தஸ்து இந்த சென்ஸ் நான் சொல்கிறது மணி அப்படிங்கிறது கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ், அதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளை பின்ன இது நார்மலைஸ் ஆகிடும். எப்படி ஆகிடும்னா, சரி அவங்க இதை பண்ணாங்கல்ல, ஸ்டில் அந்த குழந்தைக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு சொல்ல முடியாது அந்த இடத்துல இல்லையா. அப்படி இருக்கும்போது இது நார்மலைஸ் ஆக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இது சரி தவறுன்றதை தாண்டி மொராலிட்டி வைஸ் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி டபுள் மீனிங் சாங்குக்கு டான்ஸ் ஆடலாம், ஓகே, எப்படி இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடலாம். ஏன்னா ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு இருக்கும் போது எஸ் பெண் குழந்தைகளை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் ஆனால் அங்கே பார்க்கும்போது இஸ் நார்மலைசிங்கிறத தாண்டி அவர் சைடு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஏன்னா என்னோட குழந்தைங்களா ஒரு தகப்பனா நினச்சி தான் நான் அதை பண்ணேன். மேபி அவர் கரெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இது யார் சரி யார் தவறு அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது அந்த இடத்துல. இப்போ வழக்கு பதிவு பற்றி கோர்ட்டு கேஸ் வருதுன்னா அவருடைய விளக்கம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வக்கீங்களா? அங்கே நான் திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், செக்ஷுவல் இன்டென்ட் மேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எப்படி போயிட்டு அதே ஒரு அடல்ட்டுக்கு நடக்கும் போது கன்சென்ட்னு சொல்கிறோம்ல, அந்த பெண் அதுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் கன்சென்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் நிறைய கேசஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப சிக்கலாகக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு ஒரு ஆண் விலகும் போது அந்த பெண் அது நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஓகே, அவங்க என்ன ஆகிடும்னா அடல்ட் அப்படின்னும் போது அந்த இடத்துல மேபி நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பெண் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த இடத்துல. வை பிகாஸ் என் கூட சம்மதிச்சு தான் அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க, சடனாக எனக்கு அவங்கள பிடிக்கல, இல்லை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு விலகும் போது அவங்க இதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றதான் நிறைய ஆண்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு. அகெயின் அங்கே கன்சென்ட்ன்றது மேட்ரு. அந்த பெண் என்னோட கன்சென்ட் வந்துட்டு நான் விருப்பப்பட்டு கொடுக்கல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கப்பட்ட கன்சென்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுல தான் அங்கே இருக்குது. ஏன்னா முன்னாடி ஐபிசி பொறுத்த வரைக்கும் ரேப் விச் மீன்ஸ் கன்சென்ட் இருந்ததா இல்லையான்னு, அப்படியே பிஎன்எஸ் வரும்போது எப்படி அது ஆச்சு அப்படின்னா எஸ் ரேப் வித் ஆர் வித்வுட் கன்சென்ட். அடுத்தது போகும்போது அப்டைனிங் ஃபோர்ஸ்ஃபுல் கன்சென்ட் விச் மீன்ஸ் நீ எனக்கு இது சம்மதிக்கலைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன், நான் குடும்பத்தில் யாராவது கொண்டுடுவேன், விச் மீன்ஸ் அன்அனிசெட்டில் நடந்தது. இப்போ நீ இதை ஒத்துக்கலன்னா பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டு போகிறது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நடந்ததுல அந்த இன்சிடென்ட். ஓகே, விச் மீன்ஸ் அப்டைனிங் கன்சென்ட் இன் அ ஃபோர்ஸ்ஃபுல் வே.
அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேன்னு வரும்போது அந்த செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்காக இதை நம்ம அப்படியே முற்றிலுமாக நியாயப்படுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டால் மொராலிட்டி வைஸ் இது வந்து லைக் கண்டிப்பாக யோசிச்சு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இது இப்படி தான் எடுத்துகிட்டு போனோம். கேட்குற மாதிரி அகெயின் இது ஒரு கேஸாக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கு கோர்ட்டுக்கு போகுதா அப்படின்னும் போது முழுக்க அங்கே வந்து அந்த எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த வீடியோ ப்ளஸ் வேறு என்ன மாதிரியான எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் இதில் வந்துட்டு யார் வந்து தவறு யார் சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே டிசைட் பண்ணப்படும். ஓகே, இப்போ குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த குட் டச் பேட் டச்ங்கிறத தாண்டி இப்போ நோ டச் அப்படிங்கிறதான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்முடைய சமூகம் அப்படிதானே இருந்து. ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா இப்போ ஒரு ஜென்ஸுக்கு போனால் நம்ம ஷேக்கன் கொடுப்போம், ஒரு பொண்ணை பார்த்துச்சுன்னா கையெடுத்து தான் கும்பிடுவோம். இந்த சமூகம் அப்படிதானே உருவாகி இருக்கு. அதன் பிறகு அந்த நாகரிக வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு பாலின சமத்துவம் அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொட்டு பேசுகிற ஒரு இது வந்து உருவாகி இருக்கு. இந்த நாகரிக வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குதா? சிஎஸ் அது என்னன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து தவறான புரிதல் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். இன்னைக்கு இவர் செய்த ஒரு சம்பவமே இது கண்டிப்பாக ரெக்வயர்டான்னு கேட்டால் ரெக்வயர்ட் கிடையாது. இல்லை ஆஸ் அ மினிஸ்டர் அவர் வந்து அதை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அகெயின் வந்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஷுட் நாட் பி நார்மலைஸ்ட். சொன்ன மாதிரி நான் சரியாக தான் தொட்டேன், நான் தவறாக தொடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகே. மூணாவது வந்து தெளிவாக தருது திஸ் இஸ் அ கிளியர் வயலேஷன் ஆஃப் ப்ரோட்டோகால். நம்ம சொல்லுவோம் எப்பவுமே அந்த ப்ரோட்டோகால்ன்ற ஒரு வேர்டை வச்சே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் ஏன் பண்ணாரு, எதற்காக பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் இட் இஸ் லைக் எக்ஸாக்ட் வேர்ட் தட் குட் டச் பேட் டச்ன்றதை தாண்டி நோ டச் ஆர் பார்க்கக்கூடிய பார்வையே தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஸ்டில் என்ன மாதிரியான ஒரு லா பேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நீ டச் பண்ணாதான்னு கிடையாது. ஓகே, நீ டச்சே பண்ணலனாலுமே நீ என்ன தவறாக பார்த்தாலே தப்பு தான். ஓகே, விச் மீன்ஸ் உன் மைண்டு எந்த அளவுக்கு தவறாக இருக்குன்றதை பொறுத்து அதுக்கு தான் நம்ம ஸ்டாக்கிங் வச்சிருக்கோம், வாயரிசம் வச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல நீ என்னை தொடலை ஒன்றும் பண்ணல, என்னை தள்ளி நீ வந்துட்டு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் நீ தள்ளி நின்னாலும் நீ என்னை பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருந்தாலும் விச் மீன்ஸ் நீ ஒரு பெண்ணை பற்றி நீ எங்கேயும் வேண்டாம் ஒரு ஃபோன்லேயே ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினா தப்பு தானே. விச் மீன்ஸ் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன். பெண் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே பெண் குழந்தைகளுக்கும் இங்கே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சொன்ன மாதிரி சோஷியலைசிங் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்துட்டு தனக்கு நடக்கக்கூடியது தவறா அப்படின்னு உணரக்கூடிய இடத்துல நிறைய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை. ஓகே, ஏன்னா அது சொல்ற மாதிரி நிறைய நார்மலைஸ் ஆக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த டச் பண்ணி இன்னைக்கு நான் எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் ரூரல் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு சிட்டியை நோக்கி வரக்கூடிய நிறைய பேர், அது ஆண்களோ பெண்களோ ஓகே இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரம் அந்த அடாப்டேட்டிவ் கல்ச்சருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? விச் மீன்ஸ் இப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க போல, ஸோ இதுதான் சொசைட்டி போல, இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக சிட்டியில் இருக்கக்கூடியவர்களை விட அவங்க ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கல்ச்சரை வந்துட்டு இப்படி தான் அவங்க வேல்யூஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி தான் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே தான் இன்றைக்கி நார்மலைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் பெயரில் இல்லை லைக் சொசைட்டினா இப்படி தான், அட்வான்ஸ்மெண்ட்னா இப்படி தான், நம்ம இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற பேரில் சில இடத்துல அந்த ஒரு இதை தூக்கி வைக்கும் போது அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நோக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆண்கள் பெண்களை நோக்கி வைக்கிற விஷயமா இருக்கட்டும், நிறைய இடத்துல தவறாக போய் முடியுது அந்த இடத்துல. ஓகே, அதற்கு உதாரணமும் நம்ம நிறைய கேசஸும் இந்த இடத்துல இருக்குது. ஒரு போக்சோ ட்ரெயினராக இருக்கீங்க நீங்கள், பள்ளிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் போகும்போது பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குது? பிள்ளைகள் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான தனக்கு எதிரான துன்புறுத்தல் தங்களை பாதுகாத்துக்கொள்ள தற்காத்து கொள்ள இந்த விஷயங்கள் வந்து பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த சொல்லி? எஸ் ஆக்சுவலி பார்த்தோன்னா முதல்ல அந்த குழந்தைகளை தாண்டி இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி இது 3 ஆஸ்பெக்டாக தான் பார்க்கணும். ஒரு பக்கம் பேரண்ட்ஸ், இன்னொரு பக்கம் அந்த பர்டிகுலர் எஜுகேஷனோட இன்ஸ்டிடியூஷன், மூணாவதாக தான் குழந்தைகள் இந்த இடத்துல. ஓகே, முதல்ல இப்போ எப்படி ஆயிடுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கூலில் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க, எதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, நான் வருவேன் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுப்பேன், சப்ஜெக்டை சொல்லி கொடுத்துட்டு மார்க் வாங்க வச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு நான் அனுப்பிடுவேன், மிச்சத்தை நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க. விச் மீன்ஸ் வேல்யூ பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 இடத்துலையும் மிஸ் ஆகுது. அப்போ எப்படி மூணாவது அந்த குழந்தைங்களுக்கு போய் அது சேரும்? கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, இன்றைக்கி மொபைல் ஓப்பன் பண்ணால் எதாவது நல்லது வருதா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்மளே பாருங்களேன், ஏதாவது உட்காந்து ஒரு நல்லது பேசி வீடியோ போடுறதுக்கும் இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை எடுத்து பேசி வீடியோ போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது
இல்லையா? நல்லதா பேசினாலும் சர்ச்சையா ஒரு தம்ப்லைன் வச்சாதான் அதுவே ரீச் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அதை பார்த்துட்டு தான் உள்ள இன்னைக்கு நிறைய வீடியோஸ்ல வைக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ்க்கும் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. வை? பிகாஸ் ஆடியன்ஸ் புல்லிங் அந்த இடத்துல இல்லையா? ஸோ நியாயமா விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து சோர்ந்து தான் போகக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இங்க போகும்போது முதல்ல நானுமே ஒரு ட்ரைனரா ஒரு அவேர்னஸ் செஷனுக்கோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்க்கோ எங்கேயாவது போகும்போது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டயோ இல்லை எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டயோ, அது ஸ்கூலோ காலேஜோ எங்கேயோ ஆஸ் அ போக்சோ அண்ட் பாஷ் ட்ரைனர் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இரு பாலினரும் அந்த செஷனில் இருக்கணும். விச் மீன்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும்ன்றது தான் என்னோட விஷயம். பட் அவங்களோட மென்டாலிட்டி எங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, போக்சோவா, பாஷா, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸா, இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்டா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சைபர் லா பற்றி பேச போகிறீங்களா, இல்லை கிரிமினல் ஆக்டை பற்றி பேச போகிறீங்களா? எதுக்கு பாய்ஸ் ஏன் உட்கார வைக்கணும்? எல்லாரும் இல்லை, சில பேர் அந்த மாதிரி நம்ம கேர்ள்ஸை மட்டும் உட்கார வைக்கலாம். அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இது எல்லாம் கேர்ள்ஸ்க்கான ஒரு பர்வியூவில் அவங்க அமைச்சிடுறாங்க. ஓகே, ஆனால் அது அப்படி கிடையாது. போக்சோ இஸ் சம்திங் ஃபார் போத், ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம். ஓகே, இன்னொன்று நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். நம்ம போய் திரும்ப அந்த பெண் பிள்ளை கிட்ட போய் சொன்ன மாதிரி குட் டச்னா இதுமா, பேட் டச்னா இதுமா, உனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீ வெளியில் வாமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதே செஷனில் அந்த ஆண் பிள்ளையை உட்கார வச்சு நோ டச் அப்படின்னு சொல்லணும், டோன்ட் டச் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது இப்படியெல்லாம் நீ பண்ணினா உன் லைஃப் இப்படியெல்லாம் போயிடும்னு சொன்னால், சின்ன வயசு நம்ம ஒரு இது இருக்குது தமிழில், அந்த 5ல் வளைக்க முடியலன்னா 50ல் கண்டிப்பாக வளைக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லும் போது அந்த லைஃப்பை நோக்கி ஒரு பயம் வருமா இல்லையா அந்த இடத்துல? கண்டிப்பாக வரும்போது அப்போ மாற்றம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் வரும். ஏன்னா லைக் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாணவர்கள் தான் அடுத்தது நோக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ். அவங்க சொசைட்டியில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் அங்கேயே கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இது போனாலும் எந்த அளவுக்கு நான் ஒரு விமெனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் நீங்கள் ஒன்று நடந்துருச்சுன்னா இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது யார்? அப்போ ப்ரிவென்டிவ் மெஷர் நம்ம எங்கே நோக்கி வைக்கணும்? ஒன்று நடந்ததுக்கப்புறம் உங்களை இப்படி நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் லாஸ் இருக்குது, உங்களுக்கு இப்படியெல்லாம் போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அந்த இடத்துல. பட் எனிவே அந்த ஆக்சிடென்ட் நடந்தது தானே. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆண் பிள்ளைகளை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் எப்பவுமே நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இது எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவும் நம்ம எடுத்துட்டு போகணும். அயோத்தி ராமர் கோவில் நடந்த திருட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருட்டில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவு ஏதாவது வழக்கறிஞர்கள் ஆஜரானா 5 லட்சம் வரைக்கும் அபதாரம் விரிப்போம்னு சொல்லி அயோத்தி பார் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இவ்வளவு ரேப் கேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு போஸ்கோ கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு இதுக்கு வந்து இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு சொன்ன மாதிரி இல்லையே. எந்த இடத்துல வந்து கடவுளை விட நம்மளுடைய பெண்கள் வந்து தாழ்ந்தவங்களா இருக்காங்க. சிஎஸ் அகெயின் நம்ம வரும்போது நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், மொராலிட்டி அண்ட் லீகாலிட்டின்னு 2 கான்செப்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நம்ம லாலே வரும்போது ஜஸ்டிஸ், குட் கன்சைன்ஸ் அண்ட் ஈக்விட்டின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஓகே, ஏன்னா அப்படி போகும்போது பார்த்தோன்னா நம்ம யாருமே வந்து நம்ம கொல்கட்டாவில் மருத்துவருக்கு நடந்த ஒரு விஷயத்த மறந்துருக்க மாட்டோம். ஒரு இன்டர்ன் டாக்டருக்கு உள்ளே வச்சு காலேஜில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துருக்க மாட்டோம். அங்கேயும் என்ன ஒரு விஷயம் எடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்காக, அந்த குற்றவாளிக்காக எந்த ஒரு வழக்கறிஞரும் அங்கே ஆஜராக மாட்டோம்னு ஒரு விஷயத்த தீர்மானத்தை அந்த இடத்த எடுத்தாங்க இல்லையா? பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நீதிமன்றமே ஒரு அட்வொகேட் அங்கே அப்பாயிண்ட் பண்ணுச்சு. எதற்காக அப்படின்னா, அங்கே லைக் லை டிடெக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. திரும்ப நான் பண்ணலன்னு சொல்லும்போது மெடிக்கல் ரீதியாக ஒரு டெஸ்ட் அங்கே கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பாக அது அந்த கன்சர்ன் பர்சனோ இல்லை அவங்களோட கவுன்சிலோ அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அப்போ விச் மீன்ஸ் அந்த இடத்துல கேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்ல. ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இவர் நிஜமாவே குற்றம் செஞ்சுருக்காரா, இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த குற்றத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்லாம் போகும்போது அந்த ஒரு விஷயம் அங்கேயே ஸ்டாப் ஆகுது இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேசஸில் தான் கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க தேவை. ஏன்னா நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம், யாருமே அப்பியர் ஆகலை அப்படின்னா நம்ம நிறைய கேசஸில் வந்து பார்த்தோன்னா எஸ் ஆப்ஷன் இருக்குது. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ, குற்றவாளிகள் அப்படின்னு கருதப்படுறாங்களோ அவங்களே அவங்க கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். அது விக்டிமாக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதில் ஒரு போலீஸ் அவர் வந்து இதுவும் கூட அட்வொகேட்டும் கூட அவர் கேஸ் அவரே வாதாடினார் அந்த இடத்துல. அவருடைய வழக்குக்கு அவரே வந்து வழக்காடியாகவும் அந்த இடத்துல இருந்தார். ஓகே, அது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக அது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், யாரும் மறந்துருக்க மாட்டோம் இல்லையா? பட் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ப்ரொசீஜரல் ஃபார்மேட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக அந்த அட்வொகேட்டோட ஹெல்ப் அப்படின்றது அங்கே தேவைப்படுது. அதனால தான் அட்வொகேட்டே வைக்க முடியாதவங்களுக்கு கூட லைக் ஃப்ரீ லீகல் எய்டில் வந்து அட்வொகேட் அங்கே அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கப்படுறாங்க இல்லையா? அது கோர்ட் ப்ராசஸுக்கு அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக இருந்தது. ஏன்னா அந்த கேஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா
யாராக இருந்தாலும் அவங்க அட்வொகேட் வந்து ஃபஸ்ட்டு குற்றம் அவர் செய்யலை அப்படின்னாங்க. இல்லை அதை மீறி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி வாதாடி அவர் தான் அவர் தான் குற்றவாளி அப்படின்னா அது கோர்ட்டில் ப்ரூவ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இங்கே அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, ஓகே மேடம். இந்த போஸ்கோ சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.